இயேசுவில் அன்பானவர்களே, மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 7 முதல் 19 வரை இறை வார்த்தைகளில் நாம் 2 முக்கியமான காரியங்களை காண்கின்றோம். ஆண்டவர் திரளான மக்களுக்கு பணிபுரிகின்றார். தான் செய்த பணிகளை தொடர்ந்து ஆற்றுவதற்காக 12 தேர்ந்தெடுக்கின்றார். 2 காரியங்கள். அவர் பணியாற்றுகின்றார், அந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கு 12 தேர்ந்தெடுக்கின்றார். 2 காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் என்ன என்பதை பற்றி முதலில் 7 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் வாசிக்கின்றோம். அவர் நோயாளிகளை குணப்படுத்தி இருந்தார், இறை வார்த்தையை பகிர்ந்தளித்தார், பேய்களை ஓட்டினார். இந்த 3 காரியங்கள். அவர் இறை வார்த்தையை பகிர்ந்தளித்தார், நோயாளிகளை குணப்படுத்தினார், அவர் தீய ஆவிகளை விரட்டினார். நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு படகை தனக்காக தயாரித்து வைக்கும்படியாக சீடரோடு கூறியிருந்தார். ஏனெனில் மக்கள் அந்த அளவுக்கு வந்து அவர் மீது விழ வேண்டும், அவர் தொட்டால் குணமாகும், அவருடைய உடம்பில் நான் தொட்டால் எனக்கு நலன் கிடைக்கும் என்ற விருப்பத்தோடு நம்பிக்கையோடு அவர் மீது வந்து விழுந்து கொண்டிருந்தார்கள். அதை பட்டு விடாமல் இருப்பதற்காக அவர் படகில் ஏறி அமர்வதற்காக படகை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த அளவுக்கு மக்கள் அவரை தேடினார்கள். அதாவது இயேசுனுடைய பிரசன்னத்தை, இயேசு ஆற்றிய வல்ல செயல்களை அறிவதற்கும் அனுபவிப்பதற்கும் மக்கள் ஆர்வத்தோடு இருந்தார்கள். அன்று மட்டுமல்ல, இன்றும் இயேசு செய்த வல்ல செயல்கள் இன்றும் தேவைப்படுகின்றவர்கள் நாம் ஒவ்வொருவரும். இயேசு ஆற்றிய பெரிய செயல்கள், அதாவது பேய்களை ஓட்டுவதானாலும் சரி, வாழ்க்கைக்கு தேவையான இறை வார்த்தைகளை நமக்கு தருவதானாலும் சரி, பேய்களை ஓட்டுவது, நோய்களை குணப்படுத்துவது என்று எல்லா விதமான காரியங்கள் இன்றும் நமது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் எங்கு அற்புதங்கள் நடக்கிறதோ, எங்கு அடையாளங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அன்றும் இதே தான் நடந்து கொண்டிருந்தது. அதற்காகத்தான் அவர் 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். 12 சீடர்கள். இந்த 12 சீடர்களை ஏன் 12 தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒரு 100 பேரையாவது தேர்ந்தெடுக்கலாம். எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள், 12 பேரை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற தேவை என்ன இருந்தது? ஒரு 100 பேர் அல்லது 200 பேர் நிறைய பேர் தேர்ந்தெடுத்திருந்தால் இன்னும் நிறைய பணிவிடைகள் நடத்தி இருக்கலாமே என்று சில வேளைகளிலாவது நமக்கு சிந்திக்க தோன்றும். ஏன் இந்த 12 தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லுகின்ற போது நாம் காண்கின்றோம், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் அந்த யாக்கோபினுடைய பின்தலைமுறையாக இருக்கிற அல்லது யாக்கோபினுடைய மக்களாக இருக்கிற 12 பேரை கொண்டுதான் அந்த இஸ்ரேல் என்ற குலம் உருவாகிறது. இஸ்ரேல் என்ற குலம் உருவாவதற்கு காரணம் இந்த 12 பேர்கள் தான். அந்த 12 பேருடைய அடையாளமாகத்தான் அவர்கள் தான் இறை அரசு. அன்று கடவுள் தேர்ந்தெடுத்த மக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த 12 பேருடைய பின்காமிகளாக வரப்போகிறவர்கள் தான். ஆகையால் இந்த 12 குலங்களுக்காகவே தான் இந்த 12 பேரை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். 12 பேரை தேர்ந்தெடுக்கின்றார். ஆகையால் 12 பேரை தேர்ந்தெடுத்தனுடைய லட்சியம் உண்டு. அந்த 12 பேரில் எல்லா மக்களும் எல்லா குலங்களும் அடங்கி இருக்கின்றன. எல்லாரும் அதற்குள்ளாக வருகிறார்கள். ஆகையால் தான் அவர் 12 தேர்ந்தெடுத்தார். அந்த 12 தேர்ந்தெடுப்பது எதற்காக என்றால், நாம் முதலிலேயே வாசித்த அந்த 3 முக்கியமான காரியங்களை செய்வதற்காக. இயேசு நற்செய்தியை பறைசாற்றினார், பேய்களை ஓட்டினார், நோயாளிகளை குணப்படுத்தி இருந்தார். இந்த 3 காரியங்களை தனக்கு பின்னார் எப்போதும் நான் உங்களோடு இருக்க முடியாது என்பதை அவர் உணர்ந்தவராக, எப்போதும் மக்களோடு நான் வாழ முடியாது என்பதை அறிந்தவராக, அந்த கடமைகளை மீண்டும் செய்வதற்கு தான் தேர்ந்தெடுக்கின்றார் 12. இன்று 12 வழிமரபுகளாக ஆயர்களும் குருக்களும் திருச்சபையில் இந்த பணிவிடையை ஆற்றுவதற்கான கடமையை பெற்றிருக்கின்றார். அன்பானவர்களே, நமக்கும் இந்த கடமைகள் உண்டு. ஆகையால் தான் மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 முதல் இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற போது நாம் காண்கின்ற ஒரு காரியம் உண்டு. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அதாவது இந்த 12 பேர் தேர்ந்தெடுத்து கொண்டு அவர் தான் செய்த கடமைகளை அவர்களுக்கு கொடுத்துக்கொண்டு இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகின்றார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று. இந்த அதிகாரத்தை திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் கொடுப்பதற்காக சீடர்களை அனுப்பி வைக்கின்றார். இப்போது சீடர்கள் இயேசுனுடைய இந்த கடமைகள், நற்செய்தியை போதித்தல்,
பேய்களை ஓட்டுதல், நோயாளிகளை குணப்படுத்துதல் என்ற இந்த 3 முக்கியமான கடமைகளை சீடர்களுக்கு கொடுத்துக்கொண்டு அந்த சீடர்கள் மூலமாக உலகெங்கும் உள்ள தன்னில் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கப்படுகின்ற எல்லா மக்களுக்குமாக கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகிய இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாரம் உண்டு. திருமுழுக்கு பெற்றுக்கொண்டாயா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரில் நீ தண்ணீராலும் தூய ஆவியினாலும் திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரிலும் இந்த ஒவ்வொரு அதிகாரங்களும் இங்க இருக்கிறது, நமக்குள் இருக்கிறது, ஒவ்வொருவரிலும் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நம்பிக்கை கொண்டோ. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவார், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் செய்வார். நான் செய்யும் செயல்களை இயேசு செய்த காரியங்களாக இப்போது நம்ம 3 காரியங்கள் பார்த்தோம். எனது நற்செய்தியை போதித்தார், பேய்களை ஓட்டினார், நோயாளிகள் கொண்டு. நான் செய்யும் இந்த செயல்கள், இந்த 3 காரியங்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். அடுத்து மீண்டும் அதற்கு கூடுதலாக ஒன்று கூட ஆண்டவர் சொல்வார். என்னது? ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். இன்னும் இதை விட பெரிய காரியங்கள் என்ன உண்டுன்னு நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்தளவில் நமக்கு தேவையான காரியங்கள் தான். நோய்களை நீங்கணும், நமக்கு அல்லது பேய் பிசாசு ஏதாவது பிடிச்சிருந்தா அதெல்லாம் ஓடணும், நமக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் கிடைக்கணும். 3 காரியங்கள் கடவுள் கரெக்டாக செய்தாச்சு. அவர் சொல்கிறாரு, இது மட்டும் இல்லை, இன்னும் இதை விட தேவையான காரியங்கள், இதை விட அதிகமாக, இனி இன்கேஸ் யாருக்காவது இதை விட முக்கியமான காரியங்கள் வேறு தேவையாக இருக்குதுன்னா அந்த ஆற்றலையும் அதற்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் அதற்கு தேவையான வல்லமையையும் இங்கிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது திருத்தூதர்கள் வழியாக கொடுத்திருக்கிறார். ஆக இந்த காரியங்கள், இந்த அதிகாரங்கள், இந்த வல்லமை அனைத்தும் நம் மூலமாக உலகிற்கு கிடைக்க முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய காரியம் உண்டு. 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம், இன்று வாசிக்க கேட்ட பகுதியில் மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வார்த்தையில் நாம் அதை வாசிப்போம். நம்மோடு இருக்க வேண்டும். முதல் காரியம், இயேசு 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தது 3 முக்கியமான காரியங்களுக்காக என்று இங்கே சொல்லப்படுகிறது. தம்மோடு இருப்பதற்காக, நோயாளிகளை குணப்படுத்துவதற்காக, பேய்களை ஓட்டுவதற்காக அவர் தேர்ந்தெடுத்தார். இந்த வல்லமை, இந்த அதிகாரங்கள் அனைத்தும் கிடைப்பது அவரோடு இருக்கிற போது, அவரோடு தன்னோடு இருக்கிற போது, தன்னோடு இருக்க வேண்டும் என்று அவர்களை கேட்கிறார். இன்று நாம் இந்த வல்லமைகளை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம் என்றால், நமக்கு எல்லாருக்கும் இந்த மார்க்கு நற்செய்தி 16, 15 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள் வாசித்து திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்பதை கண்டோம். நாம் இன்று இந்த காரியங்களை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம் என்றால், ஒன்று நமக்குள் உள்ள நம்பிக்கை குறைவு, 2வது ஆண்டவரோடு இருப்பதில் நாம் ஆர்வம் காட்டாதது. நமது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்மளால முடியும். நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மட்டும் இல்லை, நம்ம அயலாருடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்மளால முடியும். ஆனால் நம்ம இன்னைக்கு நமக்கு பிரச்சனை யார் தீர்ப்பான்னு நம்ம ஓடிட்டு நடக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். காரணம், நமக்கு கடவுள் மீதான நம்பிக்கையின்மையும் கடவுளோடு இருப்பதில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். கடவுளை தேடுவதில், கடவுளோடு இருப்பதில் நாம் குறைவுடையவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் இறையரசை கட்டி எழுப்புகின்ற கடமை உண்டு. இதுதான், இந்த 3 காரியங்களை செய்வதன் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தந்தையினுடைய ஆட்சியை கட்டி எழுப்பினார். அந்த ஆட்சியை கட்டி எழுப்புவதற்காகத்தான் நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திருமுழுக்கு மூலமாக தேர்ந்தெடுத்தார். நமக்கு ஒவ்வொருவருக்கு இந்த திருமுழுக்கு மூலமாக இந்த அதிகாரங்களை எல்லாம் தந்தார். ஆனால் நாம் அனைவரும் நமக்குள்ள திறமைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்தை நாம் யார் என்பதை மறந்து போய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அழகையினுடைய ஒரு ஏமாற்று வழி. நமக்கு இருக்கிற திறமைகளை மறக்க செய்வது, நமக்குள் இருக்கின்ற இந்த வல்லமைகளை நம்மை மறக்க செய்வது. அவ்வாறு நாம் இந்த உலகத்திலேயே இந்த நம்ம சொல்லுகிற பொட்டக்கணத்தில் வளர்ந்த தவளையை போல அதுக்குள்ளாலேயே இதுதான் உலகம் அப்படிங்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. நமக்கு இருக்கிற வல்லமைகளும் நமக்கு இருக்கிற அதிகாரங்களை எல்லாம் மறந்தவர்களாக நாம் சின்ன சின்ன காரியங்களில் மனதை குழப்பிக்கொண்டு, சின்ன சின்ன காரியங்களில் பிறரோடு கோபப்பட்டு கொண்டு, சின்ன சின்ன காரியங்களில் பிறரோடு வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு, சின்ன சின்ன காரியங்களில் பொறாமை உணர்வோடு நமது வாழ்க்கையை இந்த சின்ன காரியங்களில் முடக்கி கொண்டு நமக்கு இருக்கிற இந்த பெரிய அதிகாரத்தை, பெரிய வல்லமையை எல்லாம் இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களை, இன்று கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது திருப்பி வருகின்ற ஒரு அழைத்தல். நாம் நமது வல்லமைகளை, நமக்கு நம்முடைய தேர்ந்தெடுப்பை, நமக்குள்ள உரிமைகளை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக அவரோடு இருந்து அவரோடுள்ள நம்பிக்கையினால் நமது வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளையும், நம்மை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளையும், அவருடைய நோய்களையானாலும் சரி, பேய்களையானாலும் சரி, மனதுக்கு ஆறுதலான இறை வார்த்தைகளையானாலும் சரி கொடுக்கின்றவர்களாக, அவர்களது வாழ்க்கையில் விடுதலையும் மீட்பும் சமாதானத்தை கொடுக்கின்றவர்களாக நாம் உயர வேண்டும். அதற்கு ஆண்டவர் அழைக்கிறார், நீ என்னிடம் நம்பிக்கை கொள், என்னிடம் நம்பிக்கை கொள், நான் உன்னோடு இருப்பேன். அதற்காக தான் முக்கியமான 3 வசனங்களை நான் வாசித்தோம். இன்னைக்கு பழைய ஏற்பாடுல இணைச்சட்ட நூலில் வாசித்தோம். மோசே வழியா ஆண்டவர் சொல்வார், யோசுவாவிட சொல்லக்கூடிய காரியம் உண்டு, ஆண்டவர் உனக்கு முன்னால் செல்வார், ஆண்டவர் உனக்கு முன்னால் செல்வார்.
எஸ்ஐயா இறைவாக்கர் 41 அதிகாரத்தில், இஸ்ரவேலே, நான் தேர்ந்தெடுத்த யாக்கோபே, நீ அஞ்சாதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், எனக்கு இந்த உலக சார்ந்த காரியங்களில் பெருமை பாராட்டணும்னா நிறைய இருக்கு, ஆனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த உலக சார்ந்த காரியங்கள் எல்லாம் ஒரு அற்பமானது, புழுவும் பூச்சியும் அரிச்சிட்டு போகக்கூடியது. ஆனால் அழியாத நிலைவாழ்வும் அவருடைய அதிகாரங்களும் அது ஆன்மீக கொடைகளும் அது மட்டும் எனக்கு போதும். அன்பானவர்களே, அது கண்டடைய வேண்டும், நம்ம அவரோடு இருந்து தேட வேண்டும். நம்ம பல சின்ன சின்ன காரியங்களில் மனதை குழப்பிக்கொண்டு இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களில் நமது பெரிய கொடைகளை இழந்தவர்களாக வாழாமல், பவுலடியார் பெரிய கொடைகள், இந்த உலகத்தில் பெரிய பெரிய காரியங்கள் செய்யக்கூடிய வல்லமையுடையவராக இருந்தார். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் குப்பையாக்கிறது. பிலிப்பியர் 3:8 வாசிப்போம். இந்த உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் குப்பையா, அவரை பற்றியுள்ள அறிவு பெருசு, அவரை பற்றியுள்ள அறிவு அதை தேடுகின்றவர்களாக மாறுவோம். அதற்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியதாக அவரோடு இருக்கணும். அதற்கு இறைவார்த்தை வாசிக்கணும். சின்ன சின்ன ஜபங்கள் எல்லாம் வீட்டில் சொல்லணும். ஜபமால குடும்பமாக இருந்து ஜபிக்கணும். நம்ம போகின்ற வருகின்ற வழிகளெல்லாம் இறை வார்த்தையை உச்சரிக்கின்றவர்களாக மாறணும். நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அன்பானவர்களை, திருப்பி வருவோம். பெரிய பெரிய வல்லமை, பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய பெரிய ஆற்றலும் நம் மூலமாக ஆண்டவர் செய்வார். நம் மூலமாக ஆண்டவர் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த உலகத்தில் ஆண்டவர் இறையரசை கட்டி எழுப்புவார். நம்ம அதுக்காக நம்ம விட்டு கொடுப்போம். நம்ம அதுக்காக நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சிப்போம். ஒரு முயற்சி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற போது ஆண்டவர் நம்மை கொண்டு பல காரியங்கள் செய்வதாக நம்மால் காண முடியும். அன்பர்களே, நம்ம பெரிய பெரிய தியான இடங்களுக்கெல்லாம் போகிறோம். அவங்க ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய நிறைய பெரிய புனிதர்கள் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு நம்மளை போல குறைவான மனிதர்கள் தான். ஆனால் அவங்க தங்களை விட்டு கொடுக்குற தயாராகிற போது ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்துகின்றார். நாமும் நம்மளை விட்டு கொடுக்கிற போது ஆண்டவர் நம்மை பெரிதாக பயன்படுத்துவார். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.